சுற்றுச்சூழல் ஞாயிறு. சிருஷ்டிப்பில் கர்த்தரின் ஆற்றல். இஸ்ரவேல் நாட்டிலே கிறிஸ்துவுக்கு முன் 1010 ஆண்டு முதல் 970 ஆண்டு வரை ஒன்றிணைந்த இஸ்ரவேல் யூதேயா ராஜ்யங்களின் 2வது அரசனாக 40 ஆண்டுகள் தாவீது ஆட்சி செய்தான். பெத்லஹேமில் வாழ்ந்து வந்த தாவீது ஒரு யூத குலத்தான். ஈசாய் என்பவரின் 8வது மகன். ஒரு இசைக்கலைஞன் மற்றும் மேய்ப்பன். கர்த்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யூதா கோத்திரத்தை சேர்ந்தவன். இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாற்றில் தாவீது இடம்பெற்றுள்ளான். இந்த தாவீது ஆடு மேய்க்கும் வாலிபனாக இருந்தபோது இரவு நேரங்களில் மந்தைகளுக்காக காவல் காக்கும்போது வானத்தை பார்த்து வியப்படைந்து பின்னாளில் 19ஆம் சங்கீதத்தை பாடியிருக்கக்கூடும் என்று வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அவனிடம் அன்று பைனாக்குலர் இல்லை, தொலைநோக்கியும் இல்லை. ஆனால் ஒரு தனிப்பட்ட நேரிடையான நெருக்கமான தொடர்பை ஜீவனுள்ள தேவனோடு வைத்திருந்தான். தாவீதின் இருதயம் கர்த்தரோடு ஒன்றித்து இருந்தது. இரவு நேரங்களில் தன்னை சுற்றிலும் மந்தை கூட்டம் படுத்திருக்க அமைதியான தனிமையில் வானத்தை அண்ணாந்து பார்த்து, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது என்று பாடியிருப்பான். இந்த 19ஆம் சங்கீதத்தில் முதல் 6 வசனங்களில் சிருஷ்டிப்பில் கர்த்தரின் மகிமையை பார்க்கிறோம். இந்த படைப்புகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சக்கரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது என்றும் வாசிக்கிறோம். இந்த சிருஷ்டிப்பின் மூலம் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி நாம் அவருடைய அளவிடப்பட முடியாத அவருடைய ஆற்றலை கற்றுக்கொள்ள செய்கிறார். 7ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் முடிய அவருடைய வேதத்தின் மூலம் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி அவர் எவ்வளவு பரிசுத்தமுள்ளவர் என்பதையும் நாம் எவ்வளவு நீச பாவிகள் என்பதையும் உணர்ந்து கொள்ள செய்கிறார். 11ஆம் வசனத்தில் அன்றியும் அவைகளால் அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் என்பதை நமக்கு உணர்த்துகிறார். 12ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் முடிய அன்றாட வாழ்வின் அனுபவங்களில் கர்த்தர் தம்மை நமக்கு வெளிப்படுத்தி அவருடைய மன்னிக்கும் கிருபையை நாம் தெரிந்து கொள்ள செய்கிறார். துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கிக்காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என்று வாசிக்கிறோம். கர்த்தரின் ஆற்றலை சிருஷ்டிப்பில் கண்டுகொண்ட நாம் நமக்கு கர்த்தர் என்னென்ன தாளந்துகளை கொடுத்துள்ளார் என்பதை உணர்ந்து அவை அத்தனையும் கர்த்தருக்காக உபயோகிக்க வேண்டும். கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் நாமும் ஒரு அங்கம் என்பதை உணர்ந்தவர்களாக ரோமர் 16ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காட்டியுள்ள பலவிதமான பின்னணியிலிருந்து வந்த கிட்டத்தட்ட 40 பேர் ஆதி திருச்சபையின் வளர்ச்சியில் வெவ்வேறு வகைகளில் பங்களித்தது போல நாமும் செயல்படுவோம். கர்த்தர் தரும் பலத்தால் நம்முடைய திறமைகளை கர்த்தரின் நாம மகிமைக்காகவே நாம் பயன்படுத்துவோம். உங்களுக்கு தெரியுமா, 1ஆம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்த பின்னர் அமெரிக்க ஜனாதிபதி உட்ரோ வில்சன் உலகத்திலேயே மிகவும் வலிமை வாய்ந்த மனிதனாக பார்க்கப்பட்டார். எதிர்பாராத விதமாக கிபி 1919ஆம் ஆண்டு பேரதிர்ச்சி தரும் விதமாக பக்கவாதம் அவரை தாக்கிவிட்டது. அப்பொழுது அவருடைய மனைவி ஈடித் வில்சன் அனைத்து அலுவல்களையும் கவனித்தார். உட்ரோ வில்சனின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டியவை எவை என்பதை அறிந்து தீர்மானித்து செயல்பட்டார். ஒரு சிறிய காலத்திற்கு அமெரிக்க அதிபராக அவருடைய மனைவி ஈடித் வில்சன் செயல்பட்டார் என வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகின்றனர். எனவே எனக்கு தகுதி இல்லை, திறமை இல்லை என்று தனக்குத்தானே தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி கொள்ளாமல் கர்த்தர் நமக்கு என்ன ஆற்றல் தாளந்து கொடுத்துள்ளாரோ அதை அறிந்து கர்த்தருக்காகவே செயல்படுவோம். நீரோ உயர்ந்த வானத்தில், நாங்களோ தாழ்ந்த பூமியில் இருப்பதா வணங்குவோம், மாபாயத்தோடு சேருவோம்.